ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பள்ளிவாசல் சைவ நோன்பு கஞ்சி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி ஒரு கப்பு, 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு பச்சை பருப்பு, அதோட கம்மியாக கடலைப்பருப்பு, 3த்தையும் ஒன்றா ஒரே கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. சேர்த்தாலே 1 கப்பு அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. வெந்தயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு 1 ஹவர் ஊறட்டும். அதுக்கு பிறகு தாளிப்பு கொடுக்கலாங்க. குக்கர் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு நெய் சேர்த்துக்குங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை, நான் கடலை எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். பட்டை வகைகள் ஏலக்காய், சோம்பு, சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்குங்க. நீல வட்டத்தில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி பழம் சேர்த்துருங்க. உரிச்ச பூண்டு பல் ஒரு 8-7 சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வாசனை வர இப்போ வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் நசுக்கி பார்த்திங்கன்னா நசுங்கிற ஸ்டேஜில் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கிண்டிடுங்க. நான் காஞ்ச பட்டாணி ஊற வச்சுருக்கேன் நைட்டி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பட்டாணி இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைனா பரவாயில்ல. என்கிட்ட இருந்தது, நல்லாயிருக்கும் பட்டாணி போட்டால், அதனால தான். கேரட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 1 ஹவர் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, பருப்பு, அரிசி, கடலப்பருப்பு, பச்சை பருப்பு, அரிசி எல்லாத்தையும் இப்போ அந்த இதுலேயே நல்லா போட்டு வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும். பருப்பு வாசனை வர வறுத்துருங்க. இப்போ நம்ம அதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறோம். 1.5 கப்பு தேங்காய் பாலும் 3.5 கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன். மொத்தமே 5 கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 5 கப்பு சேர்த்துக்குங்க. உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு 5 கப்பு தேவைப்படுது. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ தண்ணி, அந்த அளவு தேங்காய் பழம் தண்ணியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கு பிறகு மூடி விசில் போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் வச்சு நான் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கினதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இதுமாரி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கலந்துருங்க. நல்லா சூட்டோடு கலந்தால் தான் நல்லா குழன்னு வரும். இப்போது உங்களுக்கு கஞ்சி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சேர்த்து நான் புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்க மாட்டேன். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்க்கணும். தாளிக்கும் போதே சேர்க்க வேண்டாம். லாஸ்ட் அடுப்பு ஆன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் அந்த தண்ணி சேர்க்கும் போது கொதிக்கும். அந்த புதினா கொத்தமல்லி அதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம திருவண்ண தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்திங்கன்னா அது கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலும் சேர்த்துங்க, தேங்காயும் சேர்த்துங்க. அப்போ தான் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டைமில் கரெக்டாக தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சைவ நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்.